நேற்று சந்திக்க நேர்ந்த கோயம்பேடு, அம்பத்தூர் சகோதர சகோதரிய அன்பு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபை, சுகபல, ஜீவன் அனைத்தையும் நாம் பெற்றவர்களாக மீண்டுமாக இந்த நாளின் காலை பொழுதில் அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கவும், அவருடைய வார்த்தைகளை தியானித்து நமக்கான நல்ல ஆலோசனைகளை, பலன், ஊக்கம் பெற்றுக்கொள்ளவும் நாம் ஸ்லாக்கியம் பெற்றுக்கொண்டோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அருமை இரட்சகர் மூலம் அநேக நன்றிகளை ஏறெடுத்து கொண்டவர்களாக இந்த நாளினுடைய பாடத்தலைப்புக்குள் நாம் கடந்து போகலாம். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை நம்முடைய அர்ப்பணிப்பின் பாதையில் நம்முடைய அருமையான இரட்சகர் கிறிஸ்து இயேசுவினுடைய உன்னதமான பலியை நினைவு கூறும் அந்த ஆசீர்வாதமான ஒரு ஸ்லாக்கியம், அதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய முந்தைய நாட்களுக்குள்ள நாம் பிரவேசித்து இருக்கிறோம். இந்த சீசனுக்கு உரிய ஒரு பாடத்தலைப்பாக இன்றைய பாடத்தலைப்பு அமைந்திருக்கும். அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சமாக்கப்பட்டது. The word was made flesh. ஆதாரமாக யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் உள்ள ஆழமான அம்சங்கள் அவருடைய வார்த்தைகளுக்குள்ள புதைந்து கிடப்பதை நாம் அறிவோம். ஆனாலும் அநேக தருணங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளுவது என்பது நம்மால முடியாததாக அங்கு காணப்படுது. ஏன்னா நம்முடைய அறிவு, நம்முடைய புரிதல் என்று சொல்லும் போது அதற்கு ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் நம்மால விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும், கிரகிக்க முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள ஆழ்ந்த ரகசியங்கள் சில சமயம் நம்முடைய அறிவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் ஆகிவிடுவது நாம் தெரிஞ்சது தான். இன்னைக்கு அவிதமான ஒரு ஆழமான அம்சத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி அல்லது அந்த வார்த்தை மாம்சமாக்கப்பட்டது என்று சொல்லும்போது, இது நம்முடைய அருமையான இரட்சகர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனித சரீரம் எடுத்து வந்த நிகழ்வை குறிக்குது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படி நடந்துச்சு? வார்த்தையாக இருந்தவர் எப்படி மாம்சமாக ஆக்கப்பட்டார்? அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது இது எவ்விதமாக நிறைவேறிற்று? இதை நிறைவேறுகிற விஷயத்துல என்னெல்லாம் உள்ளடங்கி இருக்கு என்பதுதான் நம்முடைய தியானம். வேறு வகையில சொல்ல போனா நம்முடைய தியானம் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில மனிதனாக வருவதற்கு முன்பு அவருக்கு ஒரு நிலை இருந்தது இல்லையா? அந்த நிலையை பற்றி கொஞ்சம் நல்லா தியானிக்க போறோம், ஆழமா தியானிக்க போறோம். ஆங்கிலத்தில் அதை சொல்லும்போது அவர் லார்ட்ஸ் ப்ரீ-ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், நம்முடைய ஆண்டவர் மனிதராக வருவதற்கு முன்பு இருந்த அவருடைய நிலை, அந்த நிலை பற்றி நாம பார்க்க போறோம். அப்படின்னா அந்த நிலை, பின்பு அந்த நிலையில இருந்து அவர் எப்படி மாம்சமான சரீரத்துக்கு மாற்றப்பட்டார் என்கிற விஷயம் நாம புரிந்து கொள்ள போகிறோம். சகோதர சகோதரிகளே, பாருங்க, அப்படியாக நாம முயற்சிக்கும் போது சில வசனங்கள் அந்த ஆச்சரியமான சிந்தனை நமக்கு முன் வைப்பது பார்க்க முடியும். முதல் வசனம், ஆதார வசனம் வாசித்தோம். அந்த வார்த்தை மாம்சமாக்கப்பட்டு, ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும். ஆங்கிலத்தில்
அப்படிதான் இருக்கு. The word was made flesh and dwelt அப்படி வரும். அப்படின்னா அந்த வார்த்தை மாம்சமாக்கப்பட்டு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப அந்த வார்த்தை எவ்விதமாக மாம்சமாக்கப்பட்டது, அந்த கேள்வி அல்லது அந்த சிந்தனை இந்த வசனத்துல இருக்குது பார்க்கிறோம். இதுக்கு இணையான வசனம், இதே கருத்தை வேற கோணத்துல பேசுகிற வசனம் எபிரேயர் 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ரொம்ப நன்றி. இங்க இருக்கிறது படிச்சிடுங்க, அவ்வளவுதான். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, நம்முடைய இரட்சகர் பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்துக்குள்ள, இந்த பூமிக்குள்ள பிரவேசிக்கும் போது தேவன் அவருக்குன்னு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. என்ன அர்த்தம் இது? ஏன் அப்படி செய்யணும்? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய இரட்சகர் பரலோக மகிமையை விட்டுட்டு பூமிக்குரிய ஒரு சரீரத்துக்கு வரும்போது அவருக்குன்னு ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். இந்த வசனத்துல என்ன நமக்கு சொல்ல வராங்க? ஏதோ இருக்குல்ல. அதே போல எபிரேயர் 2:9 வாசித்தோம்னா, தேவ தூதரிலும் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆமா, இந்த 3 வசனத்தை கோர்வையா பார்ப்போமே. வார்த்தையாக இருந்தவர் மாம்சத்துக்கு மாற்றப்பட்டார். பரலோகத்திலிருந்து பூமிக்கு பிரவேசித்த போது ஒரு சரீரம் அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த சரீரத்தில் அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க. அன்பானவர்களே, இது எல்லாமே இந்த ஆச்சரியமான ஒரு உண்மையை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக அங்கு இருக்கு. அன்பானவர்களே, அப்போ வார்த்தையாக இருந்த நம்முடைய இரட்சகர் எவ்விதமாக மாம்சத்துக்கு மாற்றப்பட்டார் என்று நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்வதற்கு, முதலாவது அவர் இந்த பூமிக்குள்ள வர்றதுக்கு முன்னால, மாம்ச சரீரத்தில் வருவதற்கு முன்னால அவர் இருந்த நிலை நாம் அங்க புரிந்துக்கணும் இல்லை, ஞாபகப்படுத்திக்கணும். அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்ல அவர் எப்படி இருந்தாங்க, மனிதனாவதற்கு முந்தைய அவருடைய நிலை எப்படி இருந்தாங்க, அதுல என்னெல்லாம் அடங்கி இருக்கு, அதுல என்னெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சாதான் அப்புறம் அந்த நிலையில இருந்து மாம்ச நிலைக்கு மாற்றப்படுதல் என்று சொன்னா என்ன நடந்திருக்கணும், எப்படி நடந்திருக்கணும், அதுல எவ்வளோ ஆச்சரியம் இருக்கு, எவ்வளோ பிரமிப்பு இருக்கு, நமக்கு அங்க புரியும். இப்போ நமது ஆண்டவர் மனிதனாவதற்கு முந்தைய அவருடைய நிலை என்று சொல்லும் போது, நமது ஆண்டவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லும் பொழுது, அன்பானவர்களே, வேத வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது? ஆமா, அந்த நிலையில தேவனுடைய நேரடியான முதலும் கடைசியுமான ஒரு படைப்பாக அவர் இருந்தாங்க இல்லையா? தேவனுடைய நேரடியான படைப்புல ஆல்பா ஒமேகா யார்? நம்முடைய அருமையான இரட்சகர் இயேசு கிறிஸ்து. லோகோஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். வார்த்தையாக இருந்தார், அதாவது ஆவிக்குரிய ஜீவியா, ஆவிக்குரிய சரீரத்துல அவங்க இருந்தாங்க. அந்த நிலையில என்று சொல்லும் பொழுது பிதாவுக்கு அடுத்த ஒரு மகிமையில அவங்க இருந்தாங்க. அப்படின்னா ஆவிக்குரிய நிலையில பிதாவுக்கு அடுத்த நிலையில அவர் இருந்தாங்க. பிதா சகலத்தையும் அவரை கொண்டே சிருஷ்டித்தாங்க. இதெல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய இரட்சகர் மனிதனாவதற்கு முந்தைய அவருடைய நிலையில நம்முடைய ஆண்டவர் அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்ல எப்படி இருந்தாங்க என்று. அன்பானவர்களே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல
இப்படியாக யுகங்கள் கடந்து போயின. பிதா, அதற்கப்புறம் வார்த்தையாக, மிகாயேலாக, ஒரு ஆவிக்குரிய ஜீவியாக, தேவனுடைய நேரடி படைப்பாக, தேவனுடைய மற்ற எல்லா படைப்புகளையும் சிருஷ்டித்தவராக கர்த்தர் இயேசு இருந்தாங்க. யுகங்கள் கடந்து போச்சு. தேவனுடைய திட்டத்துல ஒரு தருணம் வந்துச்சு. மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக ஒரு இரட்சகர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரணும். அது சமயம் பரலோகத்துல ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆச்சு. அந்த ஒப்பந்தம் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். அது அழகா ஒரு வசனத்துல நமக்கு இருக்கும். எங்க? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அன்பானவர்களே, இது ஒரு வகையில நேரடியா ஏசாயா சம்பந்தப்பட்ட வசனமாய் இருந்தாலும் இது தரிசனமாக பிதாவுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் பரலோகத்துல நடந்துட்ட ஒரு உரையாடல். அந்த உரையாடல் மூலம் நடந்துட்ட ஒரு ஒப்பந்தத்தை குறிப்பது நமக்கு நன்கு தெரியும். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். பிதா. ஏன்னா டிவைன் பிளான்ல பரலோகத்திலிருந்து ஒரு ரட்சகர் பூமிக்கு போகணும், போனால்தான் மனுக்குலம் ரட்சிக்கப்பட முடியும் என்கிற அந்த சூழல் வந்த போது அது குறித்த ஒரு சம்பாஷணை பரலோகத்துல கண்டிப்பா இப்படி நடந்திருக்கணும், இப்படி பிதா கேட்டு இருக்கணும். உடனே அதற்கு பதிலாக, இதோ அடியேன் இருக்கிறேன். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இந்த ஒப்பந்தம் பிதாவோடு கர்த்தர் இயேசு செய்து கொண்ட போது இந்த ஒப்பந்தத்துல என்ன உள்ளடங்கி இருந்துச்சு அப்படின்னா, பரலோகத்தை விட்டு ஆவிக்குரிய நிலையை விட்டுட்டு பூமிக்கு வரணும், மாம்ச சரீரத்துல வரணும் என்று அந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதுல என்ன உள்ளடங்கி இருக்கு என்று சொல்லும் போது, ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்மை நிலையை அவர் எடுக்க வேண்டியது அங்கு இருந்துச்சு. நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா பரலோக மகிமையை விடணும் என்பதும் பூமியில மாம்ச சரீரத்தை எடுக்கணும் என்பதும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தாழ்மையின் நிலையை, ஒரு சிறுமையின் நிலையை எடுக்க வேண்டியது அங்க இருக்கு. அன்பானவர்களே, இந்த ஒப்பந்தத்தின்படி அவர் பரலோக மகிமையை விட்டுட்டு பூமிக்குரிய நிலைக்கு மாம்ச சரீரத்துல வருவதுல என்ன இருக்குது, என்ன இல்லை, அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பொதுவான ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு மிகப்பெரிய தியாகம் இருக்குது இல்லையா? ஆனா அந்த தியாகம் எது சம்பந்தப்பட்ட தியாகம்? நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கிறேன், நீங்க எனக்கு சரியான பதில் மாத்திரம் சொல்லிடுங்க. உயிர் தியாகம் இருந்துச்சா? கனம், வல்லமை, மகிமை தியாகம் இருந்துச்சா? எந்த தியாகம் இருந்துச்சு, எந்த தியாகம் இல்லை? எல்லாரும் இப்பதான் சப்ஜெக்ட்குள்ள வர்றீங்க, எனக்கு தெரியுது. வாங்க வாங்க போனோம். பரலோக மகிமையை விட்டுட்டு பூமியில மாம்ச சரீரம் எடுத்து வர வேண்டும் என்பதுக்கான அந்த சம்பாஷணை பிதாவுக்கும் குமாரனுக்கும், அந்த சம்பாஷணையின் அடிப்படையில ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகுது. நான் போறேன். அப்படியான அந்த ஒரு செயல்ல தியாகம் இருக்குது, சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஆனா அந்த சாக்ரிஃபைஸ் எது எது இல்லை என்று புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் நம்ம என்ன கொடுத்தோம்? உயிர் தியாகம் இருந்துச்சா, அல்லது கனம், மகிமை, வல்லமை தியாகம் இருந்துச்சா? எந்த தியாகம் இருந்துச்சு, எந்த தியாகம் இல்லை? முதல் கேள்வி, எந்த தியாகம் இருந்துச்சு? ரெண்டு பதிலும் வந்துச்சு. ஒன்று வந்துச்சு, இன்னொன்று வந்துச்சு. பரவாயில்ல, வந்துச்சு, விடுங்க. அன்பானவர்களே, உயிர் தியாகம் இல்லை.
மாறாக பரலோக மகிமையை, கனத்தை அவர் தியாகம் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியாக பரலோக மகிமையை விட்டுட்டு, ஆவியின் சரீரத்தை விட்டுட்டு, பூமியில மாம்ச சரீரம் எடுத்து வரணும் என்பதுக்காக அங்கு மரணம் எதுவும் சம்பவிக்கல. அவருடைய ஜீவன் மரிக்கல. மாறாக அப்படின்னா என்ன? அங்க ஒரு உயிர் தியாகம் அங்க நடக்கல. there was no sacrifice of life involved. புரியுதுங்களா? அந்த நிலையை விட்டு இன்னொரு நிலையை பூமியில எடுத்து வரணும் என்பதுக்காக அந்த நிலையில உயிர் தியாகம் செய்யப்படல. மாறாக அங்க அவர் பெற்றுக்கொண்டிருந்த மகிமை தியாகம் பண்ணார், கனம் தியாகம் பண்ணார், வல்லமை தியாகம் பண்ணார். இல்லையா? பரலோகத்துல ஒரு ஆவிக்குரிய ஜீவியா இருந்தா எவ்வளோ மகிமை, எவ்வளோ கனம், எவ்வளோ வல்லமை, அது எல்லாமே அவர் விட்டு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, தியாகம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அது கர்த்தர் இயேசு தியாகம் பண்ணினாங்க. ஆனா ஜீவன் என்ன பண்ணல? அங்க தியாகம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஒரு தூக்க மயக்கத்துல கொஞ்சம் ஏதாவது விட்டீங்கன்னா போச்சு. சரியா? ஆமா அன்பானவர்களே, இது நாம அங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ பாருங்க, இப்படியாக கர்த்தர் இயேசுவினுடைய மனிதனாவதற்கு முந்தைய நிலையில அவர் அங்க இருந்தாங்க. ஸோ ஆவியின் நிலையில் இருந்தாங்க, ஆவிக்குரிய ஜீவியா இருந்தாங்க, அந்த நிலைக்கே உரிய கனம், மகிமை, வல்லமை பெற்றிருந்தாங்க. ஆனா பூமிக்கு மாம்ச சரீரத்துக்கு வரணும் என்று சொல்லும் போது அந்த கனம், மகிமை, வல்லமையை அவர் துறந்தார், அவர் விட்டு கொடுத்தார், அவர் தியாகம் பண்ணார். தியாகம் பண்ணி பூமியில மாம்ச சரீரத்துக்கு வந்தாங்க. இப்படி வருவதுக்கு என்ன நடந்துச்சு? அப்ப அங்க மரிக்கல அப்படின்னா பின்பு எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டா, அதுதான் யோவான் வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான அந்த வரிகள். அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது. இங்கிலீஷ்ல the word was made flesh அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல சாதாரணமா எப்படி இருக்கு அந்த வசனம்? யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகின என்ன அர்த்தம் வருது தெரியுங்களா? அந்த வார்த்தை அது யாரை குறிக்குது? கர்த்தராகிய இயேசுவை தான் குறிக்குது. அவருடைய மனிதனாவதற்கு முந்தைய நிலையைத்தான் குறிக்குது. அந்த நிலையில இருந்த அவர் ஏதோ தானா என்ன ஆயிட்டாரு? மாம்ச சரீரம் எடுத்து வந்தது போல இருக்கு. தப்பு, அப்படி இல்லை. இங்கிலீஷ்ல the word was made flesh அப்படின்னா அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டதுன்னா வார்த்தையாக இருந்தவரை, புரியுதா, ஆவியின் நிலையில மகிமையில இருந்தவரை யாரோ ஒருத்தர் மாம்சத்துக்கு என்ன பண்ணினார்? மாற்றினாங்க. அப்ப இந்த மாற்றினது யாரு? அவராக இல்ல, தாமாக இல்ல, மாறாக வேறு யாரோ ஒருத்தர் சம்பந்தப்பட்ட. ஏன்னா அந்த வார்த்தை என்ன ஆக்கப்பட்டது அப்படின்னா இன்னொருத்தர் இன்வால்வ் ஆகுறாங்க, இன்னொருத்தர் சம்பந்தப்படுறாங்க. கண்டிப்பா அது யார்? பாருங்க, அப்ப அது ரொம்ப ஆச்சரியமா. இப்போ உங்களுக்கு அது ரொம்ப புரியும். கர்த்தர் இயேசுனுடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்ல, மனிதனாவதற்கு முந்தைய அவருடைய நிலையில, அந்த ஆவி நிலையில இருந்து அவர் பூமியில மாம்ச சரீரத்துக்கு வந்த போது, அப்படியாக வந்ததுல என்ன இருந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, அவர் மாம்சம் ஆக்கப்பட்டார். அப்படின்னா என்னன்னா, அவர் மரிக்கல, அந்த ஜீவன் சாகல, மாறாக அது என்னவா ஆக்கப்பட்டது? ஆவியின் சரீரத்துல இருந்துட்ட அந்த ஜீவன் மாம்ச சரீரத்துக்கு பிதாவாகிய தேவனால ரொம்ப ஆச்சரியமா, நம்ம யாருக்குமே புரியாத விதத்துல மாம்சமாக ஆக்கப்பட்டது. ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு, ஒரு மாற்றம் நடந்துச்சு. ஒரு சுபாவத்துல இருந்தவரை தேவன் இன்னொரு சுபாவத்துக்கு மாற்றினாங்க. புரியுதுங்களா? ஆவியின் சுபாவத்துல இருந்தவரை தேவன் மாம்ச சுபாவத்துக்கு மாற்றினாங்க. இந்த மாற்றம் நடந்ததுல மரணம் சம்பவிக்கல. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ அன்பானவர்களே பாருங்க, இதுதான் அப்போ எது
இது எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ சில வரிகள், இப்போ பரலோகத்துல கர்த்தர் இயேசு ஆவியின் ஜீவியாக இருந்த போது, ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் வார்த்தையாக மிகாயலாக இருந்த போது பாருங்க, அவருக்குள்ள அந்த ஸ்பார்க் ஆஃப் லைஃப், இங்கிலீஷ்ல, தமிழ்ல சொன்ன அந்த ஜீவனுடைய என்ன சொல்லலாம் பாருங்க, லைஃப் பிரின்சிபல், உயிர் சாரம், அந்த உயிர் ஆதாரம், ஸ்பார்க் ஆஃப் லைஃப், அது அவருக்குள்ள இருந்துச்சு பாருங்க. அதே சமயம் அவரிடத்துல ஒரு பர்சனாலிட்டி இருந்துச்சு, அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. அவருடைய குணங்கள், அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை, அவருடைய ஞாபகங்கள், அவருடைய திறன் எல்லாமே அவருக்குள்ள இருந்துச்சு. அதான் பர்சனாலிட்டி என்று அங்க நாம் சொல்லுவோம். இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்லுவோம்ல, அவர் ரொம்ப நல்ல பர்சனாலிட்டிங்க அப்படின்னா என்ன, அவர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல பண்புகள் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு மனிதன்னா அந்த மனிதனுக்குள்ள அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ பரலோகத்துல ஆவியின் சரீரத்துல நமது ஆண்டவர் இருந்த போது அவருடைய அந்த ஜீவன், அந்த தனித்தன்மை, அவருக்கே உரிய அடையாளம், அடையாளம்னு என்ன, அடையாளம்னு என்ன சொல்லலாம், அதுதான் அவருடைய ஞாபகங்கள், அவருடைய திறமைகள், அவருடைய தாளந்துகள். ஸோ இப்போ என்னன்னா, அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது என்று சொல்லும்போது ஆவிக்குரிய நிலையில இருந்த கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ஜீவன் மரிக்காமலேயே அப்படியே தேவனால் அவருடைய வல்லமையினால ஒரு மாம்ச சரீரத்துக்கு பூமியில மாற்றப்பட்டது. அன்பானவர்களே, அந்த மாற்றப்படுதலில் மரணம் நடக்கல. அதனால தான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததுல அங்க பரலோகத்துல ஒரு உயிர் தியாகம் நடக்கல. ஆனா அந்த ஆவிக்குரிய நிலைக்கு உரிய கனம், மகிமை, வல்லமை அவர் தியாகம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அது அவர் அங்க தியாகம் பண்ணினாங்க. அப்போ கர்த்தர் இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு, ஆவியின் சரீரத்தை விட்டுட்டு மாம்ச சரீரத்துக்கு வந்ததில்ல, மரணம் சம்பவிக்கல, ஆனால் ஒரு மாற்றம் சம்பவித்தது. அந்த மாற்றம் என்ன என்று சொல்லும் போது அவருடைய ஜீவன், அவருடைய தனித்தன்மை, அவருடைய அடையாளங்கள் அப்படியே இந்த பூமியில மாம்ச சரீரத்துக்கு தேவனால மாற்றப்பட்டது. அவ்வளவுதான். எப்படி பாருங்க, சில ரீபிரிண்ட்ல நமக்கு அங்க பார்க்கும்போது, வித்தவுட் டையிங் அவர் மாஸ்டர் அண்டர்வென்ட் சேஞ்ச் ஆஃப் நேச்சர். தமிழ்ல சொல்லிட்டா, மரிக்காமலேயே நம்முடைய ஆண்டவர் ஒரு சுபாவ மாற்றத்துக்கு உள்ளானார். பியூட்டிஃபுல், ரொம்ப அருமை. அந்த வரி போதும். மரிக்காமலேயே நம்முடைய ஆண்டவர் ஒரு சுபாவ மாற்றத்துக்கு உள்ளானாங்க. என்ன, ஆவியின் சுபாவத்துல இருந்தவர் மரிக்காமலே என்ன சுபாவத்துக்கு மாற்றப்பட்டாங்க, மாம்ச சுபாவத்துக்கு மாற்றப்பட்ட. இந்த நுணுக்கமான புரிதல்கள் நமக்கு ரொம்ப அவசியம். தேவன் அவருடைய வல்லமை, ஞானம், மகத்துவம், அவருடைய திட்டத்தினுடைய ஆச்சரியங்கள் புரிந்து பயபக்தியோடு அவரை பார்ப்பதுக்கு ரொம்ப உதவும். அன்பானவர்களே பாருங்க, மற்றதெல்லாம் தேவையில்லை, அதே விஷயங்களை கொஞ்சம் டீப்பா சொல்லக்கூடிய விஷயம். இப்போ அடுத்த கேள்வி, அப்போ கர்த்தர் இயேசு மனிதனாவதற்கு முந்தைய நிலையில அப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தவரை தேவன் மாற்றினாங்க பூமிக்கு. ஆவியின் நிலையில இருந்தவரை மரிக்காமலேயே மாம்ச நிலைக்கு, அந்த சுபாவத்துக்கு மாற்றினாங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அங்க நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு இது? அந்த ஜீவன் மரிக்கலைன்னு சொல்றோம், ஆனா அப்படியே பூமியில மாம்ச சரீரத்துக்கு மாற்றப்பட்டதுன்னு சொல்றோம். அப்ப மாற்றப்பட்டதுன்னா இந்த பூமியில் அவர் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, மாம்ச சரீரத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஜீவன் மாறாம அப்படியே மாற்றப்பட்டு வந்தனால பரலோகத்துல அவருக்கு இருந்துட்ட அந்த தனித்தன்மை, அந்த அடையாளங்கள் அப்படியே அவருக்கு பூமியில அங்க இருந்திருக்கும். அப்படின்னா என்ன, பரலோகத்துல ஆவிக்குரிய ஜீவையாக அவர் இருந்த போது அவருக்கு இருந்துட்ட சுபாவங்கள், குணலட்சணங்கள், ஞாபகங்கள், திறமைகள், தாளந்துகள், அது அப்படியே பூமியில அவரிடத்துல
காணப்பட்டது. ஏன்? அந்த ஜீவன் தான் மரிக்கல, இல்ல அந்த தனித்தன்மை தான் அழியல, அது அப்படியே பரலோகத்திலிருந்து பூமிக்குரிய நிலைக்கு மாற்றத்தானே பட்டது. அப்ப அந்த ஐடென்டிட்டி அப்படியே பாதுகாக்கப்பட்டது, அந்த அடையாளம் அப்படியே கர்த்தர் இயேசுக்குள்ள பாதுகாக்கப்பட்டது. இப்ப அதனால தான் நமக்கு கேள்வி, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி தேவன் செய்தாங்க? அன்பானவர்களே, அப்படி கேட்கும் போது பதில் என்னன்னா, தெரியாது. நம்ம ஏற்கனவே சொல்லிதான் ஆரம்பிச்சோம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் சில ஆழமான அம்சங்கள் நம்மால கிரகிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய மனித மூளைக்கு அந்த சக்தி என்பது ஒரு வரம்புக்கு உட்பட்டது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சு? வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்லல, அதனால நமக்கு அங்க தெரியாது. ஆனா என்ன ஒண்ணு மாத்திரம் நமக்கு தெரியும் என்று கேட்டா, பரலோகத்தில இருந்து பூமிக்கு, ஆவியின் நிலையில இருந்து மாம்ச நிலைக்கு தேவனால் அவர் மாற்றப்பட்டார், அவருடைய ஜீவன் மாற்றப்பட்டது. அங்க மரணம் சம்பவிக்கல. மரணம் சம்பவியாம அங்கிருந்த ஜீவனே இங்கு மாற்றப்பட்டதுனால இந்த பூமியில அவர் மனுஷனாக இருந்த போதும் பரலோகத்தில் இருந்துட்ட அனைத்து தன்மைகள், குணங்கள், ஞாபகங்கள், திறமைகள், தாளந்துகள் எல்லாம் அப்படியே பூமியிலையும் அவருக்குள்ள அங்க இருந்துச்சு என்பதுதான். அன்பானவர்களே, ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர் அப்படியாக பரலோக நிலையிலிருந்து பூமிக்கு, ஆவி நிலையில இருந்து மாம்ச நிலைக்கு மாற்றப்பட்டு இந்த பூமியில மனிதனாக அவர் காணப்பட்ட போது மற்ற மனிதர்கள் கிட்ட இருந்து முற்றிலுமே வேறுபட்டு இருந்தாங்க. எந்த விதத்துலனா, அவர்கிட்ட பாவம் இல்லவே இல்லை, மாசு இல்லவே இல்லை, பாவிகளுக்கு விலகினவராகவே அங்க இருந்தாங்க. ஒரு பரிபூர்ண மனுஷராக அவரு அங்க இருந்தாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கர்த்தர் இயேசுவின் பிறப்புல நாம அங்க சொல்லணும். அவரு மாம்சத்துல, தாயின் வயிற்றுல, கர்ப்பத்துல ஜெனிப்பிக்கப்பட்டார் இல்லையா? அந்த ஜெனிப்பித்தல் ஒரு மிராக்குலஸ் பிகட்டிங், ஒரு அற்புதமான விதத்துல நடந்துட்ட ஒரு ஜெனிப்பித்தல். பூமியில எந்த தாயும் அப்படி ஒரு கரு ஜெனிப்பிக்க பெறல. மரியாளுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஆச்சரியமான ஒரு பிகட்டல் அவங்க வயிற்றுல, கர்ப்பத்துல அங்க நடந்துச்சு. ஏன்னா பரலோகத்தில் இருந்த அந்த லைஃப் பிரின்சிபல், அந்த ஜீவ துகள், உயிர் சாரம், அதனுடைய தனித்தன்மையோட அக அடையாளத்தோட நேரடியா தேவன் ஒரு மாம்சமா, ஒரு மாம்ச கருவா மாற்றி வல்லமையில அப்படியே அங்க மரியாளுடைய கர்ப்பத்துல அங்க வச்சாங்க. அந்த பிகட்டல், அந்த ஜெனிப்பித்தல், அந்த கரு உருவானது ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம். மிராக்கிள்னா என்னங்க? அற்புதம்னா என்ன? இம்பாசிபிளான விஷயம். தமிழ்ல சொன்னா நடக்க சாத்தியம் இல்லை. அப்புறம் எப்படி நடந்துச்சு? அதான் மிராக்கிள் இல்ல? பரவாயில்ல, நல்லாவே பேசுறீங்க. அன்பானவர்களே, இந்த அற்புதம், தேவன் அற்புதம் செய்கிறார் அப்படின்னா என்னன்னா, இந்த இயற்கையை படைத்தது அவர் தான். இந்த இயற்கையில் இருக்கிற நீதிகள் எல்லாம் அவர் தான் உருவாக்குனாங்க. நம்ம தேவனுடைய தன்மை, அவரே உருவாக்குற நீதி சட்டங்கள் அவரே என்ன பண்ண மாட்டாங்க, மீற மாட்டாங்க. அப்போ ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏதோ இயற்கையினுடைய நியதிகளை மீறி ஏதோ நடக்குது என்றெல்லாம் கிடையாது. இயற்கையை பயன்படுத்தியே தேவன் சில விஷயங்களை செய்வாங்க. எப்படி செஞ்சாங்க நமக்கு விளங்காது, நமக்கு புரியாது. நம்முடைய அஞ்சு புலன்களுக்கும் அது முடியாது. எக்ஸாக்டா சொன்னீங்க. அப்படின்னா அது நடக்க சாத்தியம் இல்லைன்னு இல்லை, அது நடக்க சாத்தியம் இருக்கு. எப்படி நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது தான் என்ன இல்லை, அது முடியாது. மனிதனுடைய புலன்களுக்கு எட்டாத வகையில் தேவனுடைய வல்லமை இயற்கையை தாண்டி செயல்படுவது. அப்படின்னா அதனுடைய வல்லமை தாண்டி செயல்படும், ஆனால் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியாக நடப்பது தான் அந்த ஒரு நிகழ்வு. பாருங்க, இப்போ எப்படி ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகி
வளர்ச்சி அடைந்து அவதரிக்குதோ, சேம் ப்ராசஸ் தான் கர்த்தர் இயேசுவுக்கு. ஆனால் அந்த கரு உருவான விதம் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பிரமிப்பா இருக்கு நமக்கு. ஒரு ஆணுடைய சித்தமே இல்லாம எப்படி தெரியல, புரியல, கிரகிக்க முடியல, தேவன் ஏற்ற வேலையில் அங்க காண்பிப்பாங்க. ஸோ இப்படியாக அந்த மாற்றம் அங்க நடந்துச்சு. இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டோம்? அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது தேவனுடைய வல்லமையினால. ஆவியின் நிலை பரலோகத்தில் இருந்தவரை அவருடைய ஜீவனை மரணத்துக்கு உட்படுத்தாமலேயே பூமியில மாம்ச சரீரத்துக்கு தேவன் மாற்றினாங்க. அங்க இருந்த ஜீவனே இங்கேயும் இருந்ததுனால மாம்சமாக இருந்த போது ஆவியில இருந்ததனுடைய அனைத்து ஞாபகங்கள், திறமைகள், குணநலன்கள், பதிவுகள் எல்லாவற்றையுமே அவர் அங்க பெற்று இந்த பூமியில மனுஷனாங்க இருந்தாங்க. அதுக்கு உதவியது அவருடைய விஷயத்துல அந்த அற்புதமான அவதரித்தல், அந்த ஒரு மிராக்குலஸ் பிகட்டல் அதை சாத்தியப்படுத்துச்சு. அதனால தான் அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை என்ன ஆச்சு? மாம்சம் ஆக்கப்பட்டது. நான் பூமிக்குள்ள பிரவேசிக்கும் போது எனக்கு ஒரு சரீரத்தை, வசனம் படிச்சோம் மறந்துட்டீங்களா? ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு சரீரத்தை எனக்கு. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அது ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லுது. கர்த்தர் இயேசு பூமிக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா தேவன் இடர்படணும். அவர் இடையில அவர் ஒரு சரீரத்தை விசேஷமா ஆயத்தப்படுத்தணும். அந்த விசேஷமா ஆயத்தப்படுத்துறதுல தான் அந்த சீக்ரெட் இருக்கு. அவருடைய ஜெனிப்பித்தல் ரொம்ப ஆச்சரியமான ஜெனிப்பித்தல். இப்போ நீங்க வேற மாதிரி யோசிக்கலாம்ல, நம்மளே யோசிக்கலாம். இப்போ பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு பூமிக்கு வரும்போது ஒரு வல்லமை இருக்கு, என்ன பண்ணலாம் அவங்க நினைச்சா? கர்த்தர் இயேசு சிம்பிளா வந்துட்டு போயிருக்கலாம்ல. பரலோகத்தில் அவர் ஆர்க் ஏஞ்சல், பிரதான தூதன். சாதாரண தூதர்களே பூமிக்கு வரும்போது யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை, என்ன ஆயிடுறாங்க அப்படியே. கர்த்தர் இயேசு அப்படி எடுத்துருக்கலாமே. இன்னும் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த 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 வல்லமை அவருக்கு இருக்கு. பட் இந்த விஷயம் வேற. இந்த விஷயம் வேற. ஒரு ஒரு மரியாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு கருவா போகணும். அப்படி கருவா போனாலும் அந்த பாவ சந்ததியினுடைய பாவம் அந்த கருவில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இது ரொம்ப வினோதம். ஆதாம் சந்ததியில் வந்தவங்க தான் யாரு? மரியாள். அவங்க கர்ப்பத்துல தான் கர்த்தர் இயேசு உருவாகணும். ஆனா அந்த கருவுல, அந்த சிசுல, அந்த குழந்தையில அந்த பாவம் காணப்படுவது. அங்க ஏதோ ஸ்பெஷலா நடக்குது. இது யார் செய்யணும்? தேவன் தான் செய்யணும். அதனால்தான் அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது. அவர் பிரவேசிக்கும் போது அவருக்கு ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினாங்க. இந்த வசனத்தினுடைய ஆழ்ந்த ரகசியம் எல்லாம் இப்படியாக நாம் அங்க புரிந்து கொள்ளுகிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ சில கேள்விகள். இப்படியாக நாம் சொல்லும் போது பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததில்ல, அவருக்கு மரணம் சம்பவிக்கல, வெரி குட். அவர் அப்படியே மாற்றதான் பட்டாரு, வெரி குட். அங்கிருந்த ஜீவனே தான் இங்க இருந்துச்சு, வெரி குட். அதனால அங்கிருந்த ஞாபகங்கள், பதிவுகள், திறமைகள், குணங்கள் எல்லாமே இங்கு அவருக்கு இருந்துச்சு, வெரி குட். அப்படிங்கும் போது இப்ப நமக்கு சில கேள்விகள் அங்க வந்துடுது. அப்போ கர்த்தர் இயேசு பூமியில குழந்தையா பிறந்து, சிறுவனா வளர்ந்து, வாலிபனாகி, பூரண புருஷனாகி, ஞானஸ்நானம் கொடுத்து பெற்று, அப்புறம் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். இந்த காலப்பகுதியை எடுத்துக்கொண்டா அவருக்கு அந்த பரலோகத்தை பற்றின ஞாபகங்கள் எப்போதுமே இருந்துச்சா? ஒரு வேலை அவர் குழந்தையாக பிறந்து வளர்றார். அப்போ பரலோகத்தை பற்றின அந்த பதிவுகள், பரலோகத்தில் அவர் யார், எப்படி இருந்தாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க, அவர் குணம் என்ன, அவருடைய பிரெயின்ல, மூளையில இருந்துச்சா அந்த பதிவுகள்? அல்லது சிறுவனாக வளர்ந்த போது அவருக்கு இருந்துச்சா அது? அல்லது வாலிபனாக இருந்த போது அது அவருக்கு இருந்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அன்பானவர்களே? அல்லது அந்த அந்த பதிவுகள் கர்த்தர் இயேசுவுக்கு எப்போ கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான
சில கேள்விகளாக அங்க இருக்கு. கர்த்தர் இயேசு ரொம்ப எளிமையா கேட்டா, அவர் பூமியில மனுஷனாக பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்த நாட்கள்ல எப்போ பர்டிகுலரா அவருக்கு முந்தைய வாழ்க்கை பற்றின அனைத்துமே ஞாபகத்துக்கு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எப்போ வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இப்போ வந்துச்சுன்னா ஏன் முன்ன வரல? ஸோ அது மாதிரி நிறைய கேள்விகள் ப்ராக்டிக்கல் அங்கே கேட்கலாம். நம்ம எல்லோருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் அந்த புரிதலை ஒரு முறைப்படுத்தி சரியாக இந்த விஷயத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை நம்ம கர்த்தர் இயேசு குழந்தையாக பிறந்தாங்க, சிறுவனா வளர்ந்தாங்க, அது சமயம் பரலோகத்தினுடைய அந்த முந்தைய நினைவுகள், ஞாபகங்கள், பதிவுகள் அவருக்குள்ள இருந்துச்சா என்று சொன்னா, இருந்தா நல்லா இருக்குமா, நல்லா இருந்திருக்காதா? நீங்க அப்படி சொல்லுங்க. மரியாள் வயிற்றில் பிறந்துட்டாங்க, குழந்தை, பரிபூர்ண குழந்தை தான். அப்புறம் சின்ன பையன் ஆகிறாரு. பரலோகத்தில் நான் தான் லோகோஸ், நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணேன், அப்பாவோடையே இருந்த செல்ல பிள்ளையா. இதெல்லாம் அவருக்கு அந்த ஸ்டேஜில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்காதா? அப்போ அந்த பதிவுகள் அப்போ தெரிஞ்சுதா இல்லையா? நீங்களே அது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். ஏன்னா மாம்சத்தின்படி ஒரு குழந்தை, ஒரு சிறுவன், அவ்வளவுதான். சரீரம் பரிபூர்ணம், அந்த மூளை பரிபூர்ணம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் பரலோகத்துல ஆவிய நிலையில எத்தனை யுகம் இருந்தார், என்னென்ன காரியங்கள் ஈடுபட்டார், அனைத்து பதிவுகளும் ஞாபகங்களும் லோகோஸா இருந்தவனுடைய அந்த கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, திறமைகள், தாளந்துகள், குணலட்சணங்கள், சுபாவம், அதுல அந்த சின்ன தலைக்குள்ள, அந்த மூளைக்குள்ள இருந்திருந்தா ரொம்ப கஷ்டம். இல்லை, அவ்வளவுதான் சொல்லணும். ஏன் இல்லை? ஏன்னா வசனம் அவருடைய சிறு பிராயத்தை பத்தி பேசும்போது லூக்கா 20:40-52 வாசிங்க. நானே வாசிக்கிறேன். பிள்ளை வளர்ந்து, கவனிங்க, பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல இருந்துச்சு. ஒரு ப்ராசஸ் அங்கு சொல்லப்படுது. 52வது வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய். ஸோ அப்போ கர்த்தர் இயேசு பரிபூர்ண குழந்தையாக சிறுவனாக இருந்துட்டா கூட அவர் அறிவிலும் ஞானத்திலும் என்று சொல்லிட்டா, ஒரு சாதாரண குழந்தை எப்படி படிப்படியாக வளர்ந்து பெருகுதோ அதே ப்ராசஸ்குள்ள தான் கர்த்தர் இயேசுவும் அங்க போயிருந்தாங்க. ஒருவேளை அவருக்கு சிறுவனாக இருந்த போது அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், மனிதனாவதற்கு முந்தைய அவருடைய நிலையை பற்றின ஞாபகங்களும் பதிவுகளும் திறமைகளும் அப்பவே இருந்துச்சுன்னா இந்த வசனம் இப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்னன்னு, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய், அப்படின்னா ஒரு கிராஜுவல் growth தான் அவருக்கே இருந்துச்சு. ஒரு குழந்தை எப்படி அறிவுல ஞானத்துல படிப்படியாக வளருதோ அதே ப்ராசஸ் தான் கர்த்தர் இயேசுக்குள்ளும் போனார். இது எதுக்கு சாட்சியா இருக்கு அப்படின்னா, அன்பானவர்களே, அவருக்கு அந்த பரலோகத்தினுடைய நினைவுகள், ஞாபகங்கள் சிறுவனாக இருந்த போது அங்க இல்லை என்பது மாத்திரம் நாம் அங்க சொல்லலாம். ஆனா ஒரு வித்தியாசம் சொல்லலாம். அவர் ஒரு பரிபூர்ண குழந்தை, பரிபூர்ணமான சிறுவன், பரிபூர்ண மூளை, அதனால சிந்திக்கும் திறன், புரிதல் இருந்ததுனால மற்ற பிள்ளைகள் மாதிரி அந்த படிப்படியான வளர்ச்சியில ஸ்லோவா இருந்திருக்க மாட்டாரு. மாறாக அந்த படிப்படியான வளர்ச்சியில அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கணும்? அதீத வேகத்துல காரியங்கள் அவர் வந்துட்டாங்க புரிந்து கொள்வார். ஏதாவது உதாரணம் சொல்லுங்களேன் அவருடைய வாழ்க்கையிலேயே. ஆமா, கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி தான். சின்ன வயசுலயே அவர் பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தார். என்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது? சாதாரண விஷயம் கிடையாது. தேவாலயத்துல அவர் காணாமல் போன போது 12 வயசு. அவர் கண்டுபிடிக்கப்பட்ட போது அங்க இருந்துட்ட யாரு வேத பாரகர்களோட அவரு டிஸ்கஷன்ல இருந்தார். வேத பாரகர்னு சொன்னா நமக்கு வேத பாரகர் அப்படிதான் தெரியுது இல்லையா?
ஆக்சுவலி டாக்டர்ஸ் ஆஃப் த லா. இன்னைக்கு நம்ம யாரை டாக்டர்ஸ்ன்னு சொல்றோம்? ஹாஸ்பிட்டல் சொல்லாதீங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட்லையும் டாக்டரேட் அப்படின்னு அவங்களை என்னன்னு சொல்லிடுறோம், நம்ம பிஹெச்டி நாம சொல்லிடுறோம். பாருங்க ஒரு துறையில அதுக்கு மேல இல்லை அப்படின்னா கரைச்சு குடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கர்த்தர் இயேசு டாக்டர்ஸ் ஆஃப் த லா அப்படின்னா என்ன? வேதத்தை கரைத்து குடித்தவங்கள் மத்தியில அவர் டிஸ்கஷன்ல இருக்கிறார். நம்மெல்லாம் இப்போ டிஸ்கஷனுக்கு போராடுறோம் இல்ல? 35 வயசு 40 வயசு டிஸ்கஷன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடுது நமக்கு. 12 வயசுல அதாவது அவங்க கிட்ட இவர் கேள்வி கேட்கிறார். ஆக்சுவலி அந்த ஸ்கிரைப்ஸ் அண்ட் என்ன சொல்லலாம், அந்த டாக்டர்ஸ் ஆஃப் த லா, அந்த வேதப்பாரகரை எல்லாம் படிச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக ஹிஸ்டரியில் போய் வாசித்தோம்னா நியாயப்பிரமாணத்தில் எழுத்துக்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு பரிச்சயமா இருக்கும். அவர்களே தான் திரும்ப திரும்ப அந்த நியாயப்பிரமாணத்தை மறுபதிப்பு செய்யற பொறுப்பையும் பெற்றிருந்தாங்க. ஸோ தரவாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தில் எதுவும் புரியல, மறந்துடுச்சு, அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. அவங்க அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு அழகாக சொல்லுவாங்க, விளக்கம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கர்த்தர் இயேசு கலந்துரையாடும் போது அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் உள் வாங்கின விதம், அதை கிராஸ் செக் பண்ணி அவங்க கிட்ட கேள்விகளை எழுப்பின விதம் மிரண்டுட்டாங்க. அவங்க என்னப்பா இது, இவ்வளோ நாளாக நாம் இந்த பொறுப்பில் இருக்கோம், யாருமே இந்த மாதிரி சிந்திச்சதில்லை, கேள்வி கேட்டதில்லை, நமக்கு பதிலே சொல்ல முடியல, ஆனால் கேட்குற கேள்வி நியாயமால இருக்கு, மிரண்டு போயிருந்துருக்கிறாங்க. ஸோ அந்த என்ன நாம் சொல்ல வருகிறோம், அவர் குழந்தையாக மற்ற குழந்தைகள் போல அறிவில் ஞானத்தில் படிப்படியாகத்தான் வளர்ந்தார். பட் ரொம்ப வேகமாக அவர் வளர்ந்தார் என்பது மாத்திரம் நமக்கு அங்கே தெரியும். இப்படியாக வளர்ந்து 30 வயது அவர் அடைந்தாங்க. அப்போ அந்த 30 வயது எனும் போது அவருடைய அறிவு இன்னும் பெருகி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை கர்த்தர் இயேசுவுக்கு 30 வயதுல என்னெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு பாருங்க. நாம இப்போ ஒரு பாடத்தை ஆரம்பிச்சு இந்த கட்டத்துக்கு வந்துருக்கிறோம். வார்த்தையாக இருந்த போது அவர் எப்படி இருந்தாங்க, அந்த நிலையில இருந்து மரிக்காமலேயே எப்படி பூமியில மாம்ச சரீரத்துக்கு அவருடைய ஜீவன் சகல தனித்தன்மையோடும் மாற்றப்பட்டது. அந்த ப்ராசஸ்ல ஒரு விசேஷ ஜெனிப்பித்தல், தாயின் கர்ப்பத்துல பரிபூர்ண குழந்தையா பிறந்தார், பாவமே இல்லாதவன். ஆனா சிறுவனாக இருந்த போதோ பரலோகத்தின் அத்தனை விஷயங்களும் அவருக்கு இல்லை. ஆனா வேக வேகமா கற்றுக்கொண்டு அங்க 30 வயது அடையும் போது அன்பானவர்களே, அவருக்கு ஒருவேளை 30 வயதுல ஆதாம் என்னெல்லாம் அறிவு பெற்றிருந்தாரோ அதை விட பல மடங்கு அறிவு யார் பெற்றிருந்திருக்கணும்? கர்த்தராகிய இயேசு அங்க பெற்றிருந்தாங்க. அவருக்கு என்ன ஆச்சரியம், அந்த 30 வருஷ வாழ்க்கையில சுத்தி இருந்த யூதர்கள்னால நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவே முடியல, திணறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த நியாயப்பிரமாணத்தை அழகா கடைபிடிக்க முடிஞ்சது. ஸோ அந்த எபிலிட்டியில் அவர் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருந்தார். மற்றவர்கள்னால நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவே முடியல, பட் தன்னால ரொம்ப நல்லாவே அதை கடைபிடிக்க முடிவது அவர் புரிஞ்சிருந்தார். தனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவர் கண்டிப்பாக உணர்ந்திருந்தார் என்று அங்க சொல்லலாம். பாவம்னா என்ன, அதனால உண்டாகக்கூடிய தீமையின் விளைவுகள் பற்றின அறிவு கர்த்தர் இயேசுவுக்கு கண்டிப்பா அங்க இருந்துச்சு. இந்த மனுக்குலத்தை மீட்பதுக்கு தேவனுடைய திட்டத்துல ஒரு மீட்பர் நியாயப்பிரமாணங்களை சொல்லப்படுகிறார். அவர் மெசாயா என்று நியாயப்பிரமாணங்கள் சொல்லுது. அப்போ இந்த மனுக்குலத்துக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கணும், அதுக்கு ஒரு ரட்சகர் வரணும், கர்த்தர் இயேசுவுக்கு அங்க தெரிஞ்சிருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அம்மா மூலம் அவரு கேட்டு இருக்கணும். அம்மா மூலம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன கேட்டிருக்கணும்? மரியாள் மூலம் கர்த்தர் இயேசு எதை பற்றின அறிவுக்கு வந்திருக்கணும்? தன்னுடைய அற்புதமான அந்த பிறப்பு பற்றிய அறிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் ஆலயத்துக்கு எடுத்துட்டு போன போது 2 பேர் அவரை குறித்து பேசுறாங்க, அன்னாள், சிமியோன். கர்த்தர் இயேசுவே எப்படிப்பட்டவர் என்று சில தீர்க்க தரிசனங்களை சொல்றாங்க. இதெல்லாம் மரியாள் ரொம்ப சீக்கிரட்டா நோட் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா அது யாருக்கு சொல்லியிருக்கணும்? அப்போ கர்த்தர் இயேசுவுக்கு தன்னை பற்றியே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் தெரிஞ்சிருக்கும். தான் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெரிய காரியங்கள் செய்ய போறோம் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு.
அன்பானவர்களே, பாருங்க, இந்த அறிவெல்லாமே அவருக்கு அங்க இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது அவருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. கர்த்தர் இயேசுவுக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு பரிபூர்ண குழந்தை, சிறுவன், வாலிபன், இப்போ புருஷனே ஆயிடுக்கிறார் 30 வயது ஆகி. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா, அன்பானவர்களே, கண்டிப்பா கர்த்தர் இயேசுவுக்கு பரிபூர்ண மனுஷனாகவே இருந்திருந்தாலும், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், மற்றவங்களை விட சீக்கிரமா கிரகிக்கக்கூடிய திறமை உள்ளவராக இருந்து ஆழமாக கிரகிச்சிருந்தாலும், அவருக்கு வேதத்தினுடைய ஆழங்களை, தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சு கொள்வதில் சிரமம் கண்டிப்பா இருந்துச்சு. அவர்னால எளிமையா அங்க புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை பழைய ஏற்பாட்டினுடைய நிழல்கள் தெரியும், பட் எதை குறிக்குது புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் அவருக்கு அங்க இருந்திருக்கணும். தீர்க்க தரிசனங்கள் இருந்துச்சு, ஆனா தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டாரு. ஆனா வாஞ்சை இருக்குது. ஏன்னா 12 வயசுலயே அவ்வளோ வாஞ்சை அவருக்கு, அவ்வளோ தேடல் இருந்துச்சு அவருக்கு. இப்போ 18 வருஷம் அமைதியா இருக்க வேண்டும் என்று தெரிந்து தன்னை அடக்கி கொண்டு அமைதியா இருந்தார். ஆனா 30 வயது நெருங்கி இருக்கும் போது இதனுடைய தேடல், ஆவல், வாஞ்சை அதிகமா இருந்துச்சு. முயற்சி பண்ணிட்டே தான் இருந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு புரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரியல இந்த பாயிண்ட் நீங்க எப்படி கேட்குறீங்க. பிரதர், நம்முடைய ரட்சகர் பத்தி பேசுறோம். பரிபூர்ண மனுஷன், 30 வயது நிரம்பி இருக்கிறார். வசனங்கள் புரிஞ்சிருக்காதா? தீர்க்க தரிசனங்கள் புரிஞ்சிருக்காதா? ஆமா, புரிஞ்சிருக்காது. சிரமப்பட்டிருப்பாரு. ஏன் என்று கேட்டா, அவர் இன்னும் ஆவியினால ஜெனிப்பிக்கப்படலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். என்ன? பரிபூர்ண மனுஷனாகவே இருந்துட்டாலும் ஒருவர் ஆவியினால ஜெனிப்பிக்கப்படலைன்னா அவருக்கு தேவனுடைய வார்த்தைகளின் ரகசியங்கள் என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிக்க முடியாது. அன்பானவர்களே, ஏன்னா வசனம் 1 கொரிந்தியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம். இருந்தா போடுங்க. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமா, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷன், அவ்வளவுதான். அவனுக்குள்ள வேற எதுவுமே இல்லை. அவன் ஒரு மனுஷனாகவே இருக்கிறார். அவரு அபூரணமா இருந்தாலும் சரி, பரிபூர்ணமாகவே இருந்தாலும் சரி, ஜென்ம சுபாவமான மனுஷனா ஆமா என்று சொன்னா தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான்னா முடியாது, அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறத இது உணர்த்தணும். ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கும் கூட புரியாதது தேவனுடைய வார்த்தைகள் மற்றும் அதனுடைய ஆழமான ரகசியங்கள். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிட்டு இருக்குன்னா, சகோதர சகோதரிகளே, புரிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் பதில் சொன்னீங்களோ அவங்களுக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி அது. பரலோகம் போகணும்னா ஃபர்ஸ்ட் அது நடக்கணும். நமக்குள்ள இருக்கிறோம், இங்க நம்ம ஒரு 200 பேர் இருக்கிறோம் வைத்துக்கொள்வோம். ஸ்பிரிட் பிகட்டல் இருந்தே ஆகணும் பரலோகத்துக்குள்ள போகணும்னா. கான்சக்ரேட் பண்ணி ஆகணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கான்சக்ரேட் பண்ணாலும் அதை தொடர்ந்து உடனே என்ன நடக்கணும்? அப்படின்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்த ஆவி நமக்குள்ள ஒரு ஒரு பிரகாசிப்பித்தலை கொண்டு வந்தாதான் வசனங்கள் விளங்கும். வசனங்களை பத்தின விளக்கம் நமக்கு புரியும், நம்மால ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், பாடமாக அல்லது குரூப் டிஸ்கஷன்ல உட்கார்றோம், பர்சனலா படிக்கிறோம், புரிஞ்சுக்க முடியுது.
அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். என்னன்னா, நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள் அந்த ஆவி கிரியை செய்யுது, இல்லைனா என்னால இது புரிஞ்சிருக்கவே முடியாது. அன்பானவர்களே, ஒருவேளை ஜெனிப்பிக்கப்படலைன்னா இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே வராது. பாடம் எடுத்தா கூட நமக்கு மனசு அதுல ஈடுபடாது, ஈடுபட முயற்சித்தாலும் விளங்காது, அந்த மாதிரி ஆயிடும். அப்ப என்னன்னா, கர்த்தர் இயேசுவுக்கு அவர் 30 வயது வரைக்கும் பரிபூர்ண மனுஷன் தான். ஆனா ஜெனிப்பிக்கப்படாம இருந்ததுனால, பரிசுத்த ஆவி இன்னும் அவர் பெற்றுக்கொள்ளாம இருந்ததுனால, அவருக்கு அந்த தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வதில் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தது. நிறைய விஷயங்களை புரிஞ்சிட்டாரு. ஆனா பாருங்களேன், அடுத்து ஒரு ஸ்லைட்ல ஒரு முக்கியமா சொல்லும் போது, அடுத்து போங்க பாருங்க. He had understood in a measure about the lamb that was slain as the sin offering. இந்த பாவ நிவாரண பலியா செலுத்தப்பட்ட அந்த ஆடு, அது பத்தி ஏதோ ஓரளவுக்கு அவர் புரிஞ்சிருந்தாரு. அந்த திங்ஸ் அபவுட் த புட்டிங் அவே ஆஃப் சின், அப்படியாக பாவ நிவாரண பலி செலுத்தி பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதெல்லாம் ஓரளவுக்கு அவருக்கு புரிஞ்சுதான் இருந்துச்சு. பட் ஆனாலும் nothing to identify the one who was to be the great deliverer. ஆனா அந்த பாவத்தை எடுத்து போடுகிற ரட்சகரா ஒருத்தர் வருவாரே, அவர் பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல, புரியல. ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அவர் தான் அது, அப்படிதான் பிறந்திருக்கிறார், அப்படிதான் வளர்ந்திருக்கிறார், 30 வயசு வந்திருக்கிறாரு. அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. பட் கரெக்டா அந்த விஷயம் அவருக்கு புரியல. பாருங்க, ஆர் டு எக்ஸ்பிளைன் த வண்டர்ஃபுல் பிக்சர்ஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ வேதத்துல அந்த ரட்சகரை துல்லியமா அடையாளம் காட்டுகிற மற்ற நிழல், தீர்க்க தரிசனம், அவைகளும் ரொம்ப டீப்பாலாம் அவருக்கு அங்க புரியல. காரணம், அவர் இன்னும் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட. அப்ப என்னன்னா, அந்த வார்த்தை மாம்சமாக்கப்பட்டு பூமியில குழந்தையாகி, சிறுவனாகி, வாலிபனாகி, புருஷனாகி இருக்கிறாங்க. பரிபூர்ண தன்மையினால நிறைய அறிவு பெற்றெடுக்கிறாங்க. ஆனா வேதத்தின் ஆழ்ந்த ரகசியங்கள் அவருக்கு இன்னும் விளங்க ஆரம்பிக்கல. இந்த ஸ்டேஜில் பரலோகத்தில் இருந்த ஜீவன் மரிக்காமல அப்படியே மாற்றப்பட்டு பூமியில அவருக்குள்ள இருந்ததுனால அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் இன்னும் பரலோகத்தினுடைய நினைவுகள், ஞாபகங்கள் அவருக்குள்ள வரல. இதுதான் நம்ம இது வரைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ ஒரு குழந்தையா பிறந்ததுலேருந்து 30 வயது நிரம்பினவராக இருக்கிற அந்த 30 வருஷத்துல நம்ம எடுத்துட்டோம்னா, அவருக்கு அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அவருக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வரல. இப்படியாக அவர் இருந்து, அன்பானவர்களே, அவர் அப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ அந்த ஞாபகங்கள் எல்லாம் அவருக்கு எப்பதான் வந்துச்சு என்று சொல்லும் போது, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த பாயிண்ட்ல வந்திருக்குது. அவருக்கு 30 வயது நிரம்பினவரா யோர்தானுக்கு போய் யோவான் ஸ்நானகன் கிட்ட அவர் ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அவருக்கு வானம் திறந்திருக்கிறத பார்க்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா, அதுக்கெல்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் பாருங்களேன். ஏன் அந்த வார்த்தை அங்க சொல்லப்போன, அவர் பேப்டிசம் எடுக்கிறாங்க, பரிசுத்த ஆவி புறாவை போல அவர் மேல இறங்குது. இறங்கின உடனே வானம் திறக்க கண்டாரு. அப்படின்னு என்ன, அவருக்கு மேல வானம் ஏதாவது திறந்துச்சா அப்படின்னா இல்ல. அது வரைக்கும் அவருக்கு புரியாம இருந்துட்ட, அவருக்கு தெரியாம இருந்துட்ட அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், அப்படின்னா மனிதன் அவருக்கு முந்தைய அவருடைய நிலை பற்றின பதிவுகளும், அதே சமயத்துல இனிமேல் நடக்க போகிற விஷயங்களும் தெய்வீக திட்டத்துல அவருக்கு அந்த நேரம் வெளிப்பட ஆரம்பிக்குது. சகோதர சகோதரிகளே, அப்போ அப்படியாக வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அந்த இம்பாக்ட் நம்மால பார்க்க முடியுது இல்லையா? நீங்க ஒரு உங்க பேப்டிசம் எல்லாம் நினைத்து பாருங்க. சத்தியம் கேட்டு என்னைக்கிடா பேப்டிசம் எடுப்போன்னு காத்திருந்து பேப்டிசம் எடுத்து என்ன பண்ணீங்க? இமீடியட்டா நாங்களாம் ஒண்ணுமே பண்ணல பிரதர்.
அப்படிதான் இருக்கிறீங்க. ஐயோ நாங்கள் ஒண்ணுமே பண்ணல பிரதர். நாம போய் விஷ் பண்ணியிருப்போம், மற்றவங்க நமக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதெல்லாம் விட்னஸிங் எல்லாம் போயிடுக்கும் இல்ல. கர்த்தர் இயேசுடைய பேப்டிசம் எவ்வளவு பெக்யூலியர் பாருங்க. ஒருவேளை சுவிசேஷ யுகத்தின் பரம அழைப்புக்குள்ளான ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்கிறார், ஆவி அவருக்குள்ள இறங்குது, வானம் திறந்திருக்கிறத பார்க்கிறார், இம்மீடியட்டா அவருக்குள்ள ஒரு வேகம் வருது. முழுவதுமே அவர் அந்த சமுதாயத்தை விட்டு விலகி வனாந்தரத்துக்கு போயிடுறாரு. 40 நாள் இரவு பகல் வேற எதுக்குமே அவர் மனசு போகல. நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் முழுக்க மெடிடேட் பண்றார். என்ன ஆச்சு அங்க அவருக்கு? அன்பானவர்களே, ஒருவேளை அந்த 30 வருஷம் அவர் படிச்சிருக்கணும், ஆனா புரிஞ்சிருக்காது. சிரமப்பட்டு மறுபடியும் முயற்சி இருந்திருக்கணும், ஆனா புரிஞ்சிருக்காது. பட் ஞானஸ்நானம் எடுத்தாரு, ஏதோ அவருக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் புரியாத விஷயங்கள் புரிய ஆரம்பிச்ச உடனே அந்த ஒரு என்னன்னா ஒரு நிர்பந்தம் உணர்றார், அந்த அழுத்தம் உணர்றார். இப்போ எனக்கு எல்லாம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது, உடனே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும். வேற எதுக்குமே அவர் நேரம் கொடுக்கல, அப்படியே வனாந்தரம் அங்க போயிடுறார். ஸோ அப்போ அந்த 40 நாள் மினிஸ்ட்ரியில எவ்ரிதிங் வாஸ் ரிவீல், எல்லாமே அவருக்கு வெளியாகுது. அவருக்கு வேத வசனங்கள் எல்லாம் பிரகாசிக்குது கண்ணுக்கு முன்னால. ஒவ்வொரு தீர்க்க தரிசனம், நிழல் எல்லாமே அவர் அங்க புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அதான் வசனம் லூக்கா 3:21, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அன்பானவர்களே பாருங்க, இந்த இடத்துல சகோதரர் ரசூல் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ அந்த பேப்டிசம் எடுத்து வானம் திறக்கப்பட்ட போது லிட்டரலா என்ன நடந்திருக்கணும்னா, கர்த்தர் இயேசுவுக்கு மனிதனாவதற்கு முந்தைய அவருடைய நிலை பற்றின அந்த பதிவுகள் எல்லாமே அவருடைய மூளையில தேவன் உடனடியா பதிவு செஞ்செடுக்கிறாங்க. அப்படி அது நம்ம அப்படிதான் நான் செஞ்சு காமிக்க முடியும். ஏன்னா ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை தான் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, God impressed suddenly upon his mind. பேப்டிசம் எடுத்து அதாவது பரிசுத்த ஆவி அவர் பெற்று அந்த வானம் திறக்கப்படுது. உடனடியாக அவருடைய மனசுல, அவருடைய மூளையில, அவருடைய ஞாபகங்கள்ல மனிதனாவதற்கு முந்தைய ஞாபகங்கள் அனைத்தையும் தேவன் அங்க பதிவு செய்யறாங்க. ரொம்ப ஆச்சரியம். எப்படி இது நடந்துச்சு நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு அப்போஸ்தல் பவுலுக்கு கூட ஒரு விசேஷமான வெளிப்பாடல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தேவன் காமிச்சாங்க, வெளிப்படுத்தினாங்க. ஆனா அப்போஸ்தல் பவுல் அதை என்னன்னு சொல்லுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. ஒருவேளை கர்த்தர் இயேசுவுக்கு ஏதாவது அது மாதிரி ஸ்பெஷல் ரெவலேஷன் இருந்திருக்கலாம். அல்லது இப்போ நம்ம விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். உண்மையுள்ளவர்களாக ஓட்டத்தை நிறைவு செய்தா மரிக்கிறோம், அப்புறம் என்ன ஆகிறோம்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறோம். பங்கடையும் போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய சரீரம், அந்த சரீரத்துக்குரிய மூளையில, மனசுல இந்த வாழ்க்கையின் அனைத்து பதிவுகளும் அப்படியே என்ன ஆகுது? நமக்கும் பயமா இருக்கு பிரதர், இப்படியெல்லாம் நாங்கள் சிந்திக்கவே இல்லை பிரதர். அப்படி யோசிக்கிறீங்களா? என்ன ஆகும்? என்ன யோசிச்சு பார்த்ததே இல்லையா? அப்படி நாம முதலாம் உயிர்த்ததில் ஒருவேளை தேவனுடைய கிருபையில் இந்த பாதையில் உண்மையுள்ளவர்களா இருந்து அதற்கு பாத்திரவான்களா கருதப்பட்டு எழுப்பப்பட்டோம்னா அங்கேயும் அதே தான் நடக்கும். இந்த வாழ்க்கையின் அனைத்து பதிவுகளையும், இந்த வாழ்க்கையில நாம பெற்றுக்கொண்ட ஞாபகங்கள், நம்முடைய குணலட்சணங்கள், தன்மைகள், சுபாவங்கள், நம் திறமைகள் அனைத்தையுமே அந்த புது சரீரத்தில் தேவன் இம்ப்ரெஸ் பண்ணி தான் நம்மளை எழுப்புறாங்க. ஸோ அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்தினாங்க தேவன் வேற மாதிரி, நமக்கு நம்முடைய முதலாம் உயிர்த்தெழுதல்ல அப்படியாகவே பதிய வச்சு எழுப்புறாங்க. இதெல்லாம் செய்கிற தேவன் கர்த்தர் இயேசுக்கும் எப்படியோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை அங்கே செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப எளிமையா சொன்னா, அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் மனிதனாவதற்கு முந்தைய நிலையினுடைய அனைத்து விஷயங்களுமே 30 வயதுல ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்ற போது, வானம் திறக்கப்பட்ட போது,
அவர் பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லலாம். அதை மேலும் அதிகமாக 40 நாள் வனாந்தரத்தில் அந்த ஜெபம், உபவாசம், வேதத்தின் மீதான தியானங்கள்ல அவர் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஒருவேளை அந்த பழைய ஏற்பாட்டின் நிழல்கள் எல்லாம் இப்போ அவருக்கு அர்த்தமுள்ளதா தெரியுது. அந்த அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்படுவார்கிற வசனம் வாசிக்கும் போது, ஓ, எந்த குற்றமுமே இல்லாம நம்மை குற்றவாளி ஆக்குவாங்க, அதுல நிறைய அவமானம் இருக்கும், ஆனா நாம வாயே திறக்காம போவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் இயேசு உள்வாங்கி இருக்கணும். அந்த வனாந்திரத்துல தூக்கப்பட்ட அந்த உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பம், அடடா அடடா, அதுதான் சிலுவை மரணம், அவமானம் நிறைந்த மரணம், தன்னுடைய மரணம். அது கர்த்தர் இயேசு அங்க புரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படியாக வேத வசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவருக்கு படிப்படியாக பிரகாசிக்கப்பட்டது. அப்படின்னா அவருடைய மனசுக்குள்ள தேவன் வெளிச்சம் போட்டாங்க காமிக்கிறாங்க. ஒரு அருமையான வரி படிக்கும் போது நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு சகோதர சகோதரிகளே. டியூரிங் அவர் லார்ட்ஸ் earthly ministry, நமது ஆண்டவருடைய பூமிக்குரிய ஊழிய காலத்தின் போது, he learned obedience through the things which he suffered. அவர் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார்னு வசனம் நாம பார்க்கிறோம். thus, அப்படி, அதன் மூலமா, எதன் மூலமா? கீழ்ப்படிய தான் he received the great illumination which was so powerful an addition to him. அப்படின்னா கீழ்ப்படிய தான் அவரை பற்றின தீர்க்க தரிசனங்கள், நிழல் பொருளை பத்தின புரிதலும் அவருக்கு என்னாச்சு, கிடைக்க ஆரம்பிச்சது. இங்க என்னன்னா ஒரு அருமையான ஃபார்முலா. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆசை இருக்குல்ல, வேத வசனங்கள் புரியணும், தீர்க்க தரிசனங்கள் புரிஞ்சுக்க முடியணும், வாய்ப்பு இருந்தா மற்றவங்க கிட்ட பகிர முடியணும். ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? இல்ல அங்க பின்னாடி எல்லாம் அல்ல ஒண்ணும் இல்லையா? இதுதான் தேவனுடைய வசனங்கள் மீதான புரிதல், வாஞ்ச நமக்கு அங்க இருக்க. நிறைய சமயங்கள் இருக்கு, ஆனா அது முடியவே மாட்டிக்குதுன்னா ஃபார்முலா என்னன்னா ஷோ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியுங்க. அப்படின்னா கீழ்ப்படிய பிரகாசிப்புத்தல் அதிகரிக்குது நமக்கு. நமது ஆண்டவருக்கே அப்படித்தான், நம்முடைய ஆண்டவருக்கே அப்படித்தான். மோர் ஒபீடியன்ஸ், மோர் illumination. அது அதிகமாக கீழ்ப்படுகிறோமா அப்படின்னா எதற்கு? ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வெளிச்சத்துக்கு அதிகமாக கீழ்ப்படியும் போது புரிதலும் அதிகமாக அங்க வருகிறது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இப்படியாக அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு அந்த முந்தைய வாழ்க்கை பற்றின புரிதல் எல்லாவற்றையும், பதிவுகள் எல்லாவற்றையும் ஞானஸ்தானத்தின் போது உடனடியாக அவருடைய மனதில் பதிய பெற்றுக்கொண்டாங்க. தேவன் அது மறுபடியும் அது எப்படி தேவன் செஞ்சாங்கன்னு நமக்கு துல்லியமா சொல்லி புரிய வைக்க முடியாது. பாருங்க, இந்த பாடத்திலே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறோம். அதனால தான் பாடம் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியும், அதில் அநேக அம்சங்கள் இருக்குது தெரியும். ஆனா ஒவ்வொன்றையும் தேவன் எப்படி ரொம்ப ஆழமா அவர் செய்கிறாங்க என்ற அந்த புரிதல் நிறைய சமயங்களை நம்மால கிரகிக்க முடியறதில்லை. நம்ம காத்திருக்க மாத்திரமே செய்யணும். இதெல்லாம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த முத்திரைகள் உடைப்பதற்கு யாருமே தகுதி இல்லாதவங்களாம் இருக்கும் போது ஆட்டுக்குட்டியானவரே தகுதியுடையவராக அந்த முத்திரை என்ன பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் என்ன குறிக்குது? கர்த்தர் இயேசு இப்படியாக தேவனுடைய திட்டத்தின் சகல விஷயங்களையும் ஞானஸ்நானத்துல இருந்து அவர் பெற்றுக்கொள்வது பார்க்கிறோம். 2 விஷயம் ஞானஸ்நானத்துல என்னன்னா, பரிசுத்தாவியை பெற்றவுடன் ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகுது அவருக்குள்ள. அப்படின்னா மனிதனாவதற்கு முந்தைய வாழ்வினுடைய பதிவுகள் அவருக்குள்ள பதிவாகுது, அவருக்கு அது புரிய வருது. தான் தான் லோகோஸ், தான் தான் கர்த்தர் பிதாவாகிய தேவனோடு உடன் சிருஷ்டிகர், எல்லாமே அவருக்கு தெளிவாகுது. அந்த வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாமே அவருக்கு முன் வந்திருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இனிமேல் தான் என்ன செய்யணும் தேவனுடைய திட்டத்துல, அதுவுமே அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் அவருக்கு படிப்படியாக வெளிப்படுது.
மேற்கொண்டு 3.5 வருஷத்துல கீழ்ப்படிதலை காண்பிக்க இன்னுமே ஆழமான விஷயங்கள் அவருக்கு கிராஜுவலா புரிந்து கொண்டே தான் அங்க போச்சு அன்பானவர்களே. ஸோ அப்போ பாடத்தினுடைய முடிவு பகுதிக்கு நம்ம வருவோம். நம்ம என்ன பார்த்துட்டோம் இதுவரைக்கும்? அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது, பரலோக மகிமை விட்டு பூமிக்கு அவர் வந்தாங்க, ஆவியின் நிலை விட்டு மாம்ச நிலைக்கு வந்தாங்க. ஆனா மரணம் சம்பவிக்காமலேயே. எப்படி வந்தாங்க? தேவன் அவரை மாற்றினாங்க. ஆச்சரியமான ஒரு ஜெனிப்பித்தல மரியாளுடைய கர்ப்பத்துல வச்சு, கருவா கர்த்தர் இயேசுவை வச்சு பரிபூர்ண குழந்தையா பிறந்தாங்க. சிறுவனா வளர்ந்தாங்க, வாலிபனா வளர்ந்தாங்க, புருஷனானாங்க. அறிவு பல விதங்கள் அவர் பெற்றுக்கொண்டார், வேகமா பெற்றுக்கொண்டார். பட் முந்தைய வாழ்வின் பதிவுகள் அவருக்கு 30 வருஷமும் கொடுக்கப்படலை. மாறாக ஞானஸ்நானம் எடுத்தார், வானம் திறக்கப்பட்டது, எல்லா பதிவுகளும் தேவன் அவருக்கு உடனடியாக தந்தாங்க மனசுல. அப்புறம் மேற்கொண்டு நடக்க போற காரியங்கள் அவர் அங்க புரிந்து கொண்டாங்க. இது 3.5 வருஷம் முழுவதும் எவ்வளவாக கீழ்ப்படிந்தாரோ அவ்வளவாக அந்த வெளிப்படுத்தல்கள், அந்த பிரகாசிப்பித்தல் கர்த்தர் இயேசுக்குள்ள போச்சு. இதுல நமக்கு நல்ல பாடங்கள் இருக்குது, அதெல்லாம் சின்னதா எடுத்துக்கலாம். இப்போ கர்த்தர் இயேசு அப்புறம் 3.5 வருஷம் ஊழியத்தை நாம கவனிச்சோம்னா, இந்த பகுதி உங்களுக்கான பகுதி. நீங்க ஞாபகம் வச்சு சொல்லுங்களேன். இப்போ ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு முந்தைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வந்துடுச்சு இல்லைங்களா? அவருடைய ஊழியத்தின் போது நிறைய சமயங்கள் அதை காமிக்கிறார் சில வார்த்தைகளின் மூலம். எங்கெல்லாம் கர்த்தர் இயேசு அவருடைய முந்தைய நிலையை பற்றின ஞாபகங்களை அப்படியே பேசிட்டு போனார். ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. நாம் இருவரும் ஒன்றா இருந்தது போல சொல்ல, ஒன்றா இருப்பது போல. ஓகே, வேற? குட், அவ்வளவுதான். யோவான், பியூட்டிஃபுல், தேங்க்யூ. அப்புறம் ஒன்றா இருக்கிறோம் இருந்தோம். நான் கேட்கறது இருந்தோம் பேசுறேன். அவருக்கு ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் ஞாபகத்துக்கு அவர் பேசுறார். ஒரு தீர்க்க தரிசனமே இருக்கு. என்னன்னா, கர்த்தர் இயேசு பரிபூர்ண மனுஷனா அர்ப்பணித்து ஜெனிப்பிக்கப்பட்டு பூமியில இருக்கும்போது மனுஷனா இருப்பாரு. ஆனா அவருக்கு அவருடைய முந்தைய வாழ்க்கை எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். எங்க இருக்குது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் இல்லையா? ஞானம் பத்தி பேசப்படும். அங்க பாருங்க, வசனம் 22 நானே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8ல் 22 ஒரு 26. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக. நல்லா கவனிக்கணும், இது ஞானம் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா ஞானம் யாரையே குறிக்குது? கர்த்தராகிய. பாருங்க, இப்ப கர்த்தர் இயேசு தன்னை பத்தியே என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறதாக இந்த வசனம் இருக்கு பாருங்க. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அப்புறம் பூமி உண்டாகிறதுக்கு முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான். ஆம், கர்த்தர் இயேசுனுடைய கிரியேஷன் பத்தி, சிருஷ்டிப்பு பத்தி கர்த்தர் இயேசுவே சொல்றார். எப்போ? பூமியில இருக்கும் போது இதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட், ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அந்த அதிகாரம் முழுவதும் அப்படியே வாசிச்சுட்டு போனா, நான் அவர் அருகே தலைமை சிற்பியா, நம்ம கரெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோமே, தலைமை சிற்பியா. ஸோ இதெல்லாமே கர்த்தர் இயேசு மனுஷனா பூமியில இருந்து மனுஷனாவதற்கு முந்தைய அவர் நிலையை பற்றி அறிந்து கொண்டிருக்கிற நிலையை தீர்க்க தரிசனமா இந்த நீதிமொழிகள்ல அங்க நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம், கர்த்தர் இயேசு ஊழியத்தின் நாட்கள்ல அவர் அப்படியே போகிற போக்குல அந்த ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸை ஞாபகப்படுத்தி பேசுற வார்த்தை யோவான் 8:58. அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே. அப்படின்னா இங்க கர்த்தர் இயேசு இந்த வசனத்தை சொல்லும் போது அவர் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு?
இது நீங்க நான் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இப்படி இந்த டிஸ்கஷன் நீங்க நான் தான் பண்ண முடியும். அங்கிருந்த யாருமே அப்படி என்னடா சொல்லிட்டு போறாரு இவரு அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. இப்ப கர்த்தர் இயேசு இந்த வசனம் சொல்லும் போது அவருக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கணும், சும்மா சொல்லுங்களேன். நமக்கு தெரியுமே, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம ஒரு 3 தூதர்கள் வந்து சந்திச்சுட்டு போறாங்க. அதுல ஒருத்தர் யார் தான்? ஆக்சுவலா இவர் எந்த இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்றாருன்னா அது அவருக்கு ஞாபகம் வருது. ஓ, நீங்க எங்க தகப்பன் ஆபிரகாமோட பெரியவரோ அப்படி கேட்கும்போது இப்ப அவருக்கு பளிச்சுன்னு அந்த ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த ஞாபகம் இருக்குது. ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னமே அவருடைய பாருங்க, மனுஷனா இருந்து பேசுறாரு. இது பேசும்போது அவருடைய முந்தைய வாழ்க்கையினுடைய பதிவு அவர் எடுத்து பேசுறார். ஸோ எப்படி நம்ம அந்த ஞானஸ்தானம் எடுத்தோன்னு அந்த பதிவுகள் வந்துச்சு சொல்றோமோ அதுல இருந்து எடுத்து அங்க பேசுறார். அவர் வந்தது தெரியும், ஆபிரகாம் கிட்ட பேசினது தெரியும். அப்புறம் அவர் மாத்திரம் போயிடுறாரு, மற்ற 2 தூதர்கள் இருந்து சோதம் குமரா போய் காரியங்கள் செய்வதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு அந்த விஷயம். இன்னொரு இடத்துல லூக்கா 10:18 பிசாசு பத்தி அவர் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் என்னானாரு? இது என்ன, கர்த்தர் இயேசு மனுஷனா இருந்து பேசுறார். ஆமாமா ஆமாமா, சாத்தான் தானே. மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை எப்போ? சாத்தான் விழுந்தது எப்போ? ஏதேன்ல விழுந்தார். அப்ப விழுந்தத இவர் பார்த்தேன்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? முதலாம் வருகையில மாம்சத்துல ஊழியத்துல இருக்கும்போது சொல்றாரு. ஆமா, சாத்தான் தானே விழுந்தது நான் பார்த்தேன், மின்னல் மாதிரி விழுந்தார், சடுதியா விழுந்தார் அப்படின்னா அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் போறாரு. அவருக்கு அந்த ஞாபகங்கள் இப்போ அங்க இருக்கு. ஏன்னா அவர் மிகாயலா இருந்து சாத்தான் இங்க ஏதேன்ல வைக்கப்பட்டது அவருக்கு தெரியும். பெருமையில் அவர் விழுந்து போனது தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ரீகலெக்ட் அவருக்கு மைண்ட்ல இருக்குது. இப்போ அது அப்படியே அங்க சொல்லிட்டு போறது நாம பார்க்கிறோம். சிஸ்டர் அழகா சொன்னாங்க, யோவான் 17:5 ஜெபிக்கும் போது தேவன் கிட்ட, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். ஸோ அப்போ அன்பானவர்களே, கர்த்தர் இயேசுவுக்கு அந்த ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே தெளிவா இந்த ஒரு வார்த்தையில வந்து எல்லாமே அடங்கியது. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே பரலோகத்துல ஆவி நிலையில லோகோஸா இருந்த போது எனக்கு உண்டாயிருந்த மகிமைன்னு அவர் குறிப்பிடும் போது உடன் சிருஷ்டிகரா இருந்தது, சகலத்தையும் சிருஷ்டித்தது, பராமரிச்சது எல்லாமே அவர் வந்து அங்க ஞாபகப்படுத்தி சொல்வது பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் இயேசு இவ்விதமாக வார்த்தையா இருந்தவர் மாம்சம் ஆக்கப்பட்டார். அன்பானவர்களே பாருங்க, இப்போ கர்த்தர் இயேசு உலகத்தின் இரட்சகராக இனி 2ஆம் வருகையில வந்திருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிகிற பாகம் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது திரும்ப கொடுத்தலின் காலங்கள், மனுக்குலத்தை வந்துட்டு அவர் ஆசீர்வதிச்சு பூரணத்துக்கு கொண்டு வருவாங்க, அல்லது பூரணத்துக்கு கொண்டு வந்து ஆசீர்வதிப்பாங்க. ஆனா அதற்கு அவரே ஒரு சரியான பாத்திரம். ஏன்னா இப்ப நினைத்து பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்குள்ள இப்போ 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 என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் இருக்கு பாரு. முதலாவது, வார்த்தையாக அவர் இருந்த போது எத்தனை யுகங்கள் கடந்து போச்சு நமக்கு தெரியாது. அந்த அனுபவங்கள் எல்லாம் இப்பயும் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர் இயேசு கிட்ட இருக்கு. அப்புறம் அந்த வார்த்தை மாம்சமாக்கப்பட்டு பூமியில எவ்வளவு வருஷம்? 33.5 வருஷம். பரிபூர்ண மனுஷனா 30. அப்புறம் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டியா ஒரு 3.5 அனுபவங்கள். அதுவும் கர்த்தர் இயேசு கிட்ட அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அவர் மரித்தாங்க, என்னானாங்க, திவ்ய சுபாவத்துக்கு உயிர் தெழுப்பப்பட்டு, உயிர் தெழுப்பப்பட்டதுல இருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம்? ஒரு 2000 வருஷம். இந்த 2000 வருஷம் கூட அவருடைய அனுபவங்கள் நீங்க நினைத்து பாருங்க. அப்படின்னா லோகாசா அவருடைய அனுபவங்கள்,
மனுஷகுமாரன்னா அவருடைய அனுபவங்கள், இப்போ திவ்ய சுபாவத்துல தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறவராக அவருடைய அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாமே கர்த்தர் இயேசு இப்போ பெற்று கொண்டிருக்கிறார். இவர் மாதிரி அனுபவம் யார்கிட்டையுமே இல்லை. கர்த்தர் இயேசு கண்டிப்பா தேவ திட்டத்தை அருமையாக நிறைவேற்றுவதற்கு ஏற்ற பாத்திரமாக தேவன் இவ்விதமாக அவங்கள உருவாக்கி வந்திருக்கிறது நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய முடிவுக்கு நாம் வருகிறோம். அப்போ அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது என்கிற விஷயத்துல இவ்வளவு காரியங்களை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்தாங்க. அன்பானவர்களே, ஒரு வகையில் இது நமது அருமை இரட்சகருடைய பரிசுத்தமான உன்னதமான அந்த ஈடுபலி நிறைவேறியதை குறித்த கொஞ்சம் அதிகப்படியான பிரயாசம் தான், புரிதல் தான். ஆனால் இது நமக்கு ரொம்ப முக்கியம். நமது அருமை இரட்சகருடைய மரணத்தை விசேஷமாக நினைவு கூறுகிற அந்த காலங்களுக்கு நம்ம உள்ள பிரவேசிக்கும் போது தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.